உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் உள்ள RSS அலுவலகத்தை பயங்கரவாதிகள் குறிவைத்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து உத்தரப்பிரதேசம் முழுவதும் தீவிர சோதனைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. லக்னோவில் உள்ள RSS அலுவலகம் பயங்கரவாதிகளின் கண்காணிப்பில் இருந்தது என்று உளவுத்துறை வட்டாரம் தற்போது தெரிவித்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் லோக்பவன் மற்றும் விதான்சபா போன்ற முக்கிய அரசு கட்டிடங்களை சுற்றி பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து RSS அலுவலகத்தை பயங்கரவாதிகள் குறிவைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய தலைமை செய்தியாளர் விக்னேஷிடம் கேட்டு பெறலாம். விக்னேஷ், வணக்கம். நேற்றுதான் டெல்லியில குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது. அதை தொடர்ந்து இன்று RSS அலுவலகத்தை பயங்கரவாதிகள் குறி வச்சிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறது? வணக்கம். டெல்லியில் நேற்று மாலை வெடி விபத்துக்குள்ளான அந்த காரை ஓட்டி வந்த மருத்துவர் உபர் நபி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நபரினுடைய விவரங்கள் தற்போது புகைப்படங்களாக வெளிவந்திருக்கின்றன. அவருடைய உறவினர்களும் மற்றும் உடன் பிறந்தவர்களும் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மீதம் இருக்கக்கூடிய நபர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக தொடங்கி இருக்கிறது. டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற இந்த கார் வெடிப்பு விபத்தின் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு, தீவிர சோதனை உள்ளிட்ட பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் சோதனை மற்றும் கண்காணிப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த டெல்லி பயங்கரவாத சம்பவத்தை தொடர்ந்து மேலும் ஒரு பயங்கரவாத சம்பவத்தை நிகழ்த்துவதற்கு இந்த தீவிரவாத அமைப்பினர் திட்டமிட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருக்கக்கூடிய RSS அலுவலகத்தை அவருடைய கண்காணிப்பில், அதாவது பயங்கரவாதிகளுடைய கண்காணிப்பில் இருந்ததாக உளவுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு முன்பாகவே ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் இருக்கக்கூடிய 3 மருத்துவர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் சுமார் 3000 கிலோ எடையுடன் இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாத பொருட்கள், வெடிபொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த சம்பவம் பெருமளவு தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் நிலவினாலும் கூட நேற்று மாலை யாரும் எதிர்பாராத வகையில் நடைபெற்ற இந்த செங்கோட்டை விபத்தின் மூலமாக 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 25க்கும் அதிகமானோர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த RSS அலுவலகம் பயங்கரவாதிகளுடைய கண்காணிப்பில் இருந்ததாக தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது மீண்டும் விசாரணையை விரிவடைய தூண்டியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவம் செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே நடைபெற்றிருக்கிறது. இங்கு மட்டுமல்லாமல் மேலும் பல இடங்களில் இது போன்ற கார் வெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்த திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறதா, இது போன்ற சதி திட்டங்கள் இன்னும் என்னென்ன இருக்கிறது என்பது தொடர்பான விசாரணை விரிவடைய தொடங்கி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி மட்டுமல்லாது ஹரியானா, ஜம்மு காஷ்மீரினுடைய புல்வாமா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் தங்களுடைய சோதனையை விரிவுபடுத்த தொடங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே அறிவித்த உளவுத்துறையின் தகவல் அடிப்படையில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் இருக்கக்கூடிய RSS அலுவலகமும் இந்த பயங்கரவாதிகளுடைய கண்காணிப்பில் இருந்ததாக தற்போது முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. அங்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் இது போன்ற சதி திட்டங்கள் எங்கெங்கு தீட்டப்பட்டதற்கான ஒரு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறதோ உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் விசாரணையை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கையும் மத்திய அரசு தொடங்கி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.